கேம் ப்ளே. இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி ஒரு ஃபுட்பால் கேம். இது ஃபுட்பால். ஸோ இந்த கேமும் நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் விளாடுவீங்க. ஸோ இன்றைக்கி என்னென்னா நான் டிவிஷன் புஷ் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ இன்டு திஸ் வீடியோ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நான் என்னோடய டீம் ஷோ பண்ணிடுறேன். அப்புறம் சில ஈவெண்ட்டோட இன்ஃபர்மேஷன்லாம் அவங்ககிட்ட கொஞ்சம் காட்டுறேன். இதான் என் டீம். ஸோ பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் தானே இந்த வீடியோ ஃபுட்பாலோட ஃபர்ஸ்ட்டு வீடியோ இது. ஸோ திஸ் இஸ் மை டீம். ஓகே கைஸ், என்னோட டீமுக்கு என்னோட ஸ்குவாட் இந்த டீம் எவ்வளோ நீங்கள் ரேட் பண்ணுவீங்க சொல்லி கமெண்டில் போடுங்க கைஸ். ஒரு ரேட்டிங் அவுட் ஆஃப் 10 10க்குள்ளே எவ்வளோ கொடுப்பீங்க போடுங்க. ஓகே. அப்புறம் சில இன்ஃபர்மேஷன் ஹெலோவீனோட ஈவெண்ட் விட்டுருந்தாங்க. ஹெலோவீனோடனா அது நம்மக்கிட்ட 300 காயின்ஸ் கிடைக்கும். டோட்டலி 300 காயின்ஸ்க்கு அப்புறம் நம்ம 4 பிளேயர் ஏசி மிலான் நினைக்கிறேன். ஏசி மிலான் கைஸ். ஏசி மிலான் 4 இது நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் 4த்தையும் எடுத்துக்கலாம். அது நீங்கள் என்னென்னா நிறையா அந்த இதெல்லாம் டாஸ்க்லாம் செய்யணும். கொடுக்க டாஸ்க்கு அப்புறம் அதோட எங்கள் மிஷன்ஸில் போய் பார்த்தா தெரியும். அது நீங்கள் ஹெலோவீன் கேம்பிங்கில் ஜஸ்ட் நீங்கள் இன்றைக்கிக்குள்ளே செஞ்சிடணும்ல. நான் அதை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ முடிச்சுட்டு இதுக்கப்புறம் அடுத்த இது அடுத்த வாரம் தேர்ஸ்டேலேருந்து கைஸ் இதெல்லாம் ஃபுல்லாக வரும். ஸோ அடுத்தது தான் நீங்கள் இந்த இதில் தான் உங்களால் அந்த ஒரு லாஸ்ட் அந்த ஏசி மிலான் பிளேயர் எடுக்க முடியும். அதுக்கு முன்னுங்க நீங்கள் இங்கே ஒன்று கிடைக்கும். அப்புறம் இங்கே 2 அப்புறம் அது நம்மளுக்கு ஓப்பன் பண்ணானே ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ சேர்த்தா அமௌண்ட்லாம். அதுக்கப்புறம் அடுத்தது இது ஹெலோவீன் இதுலேயும் 200 காயின்ஸ். அதில் கேமில் 100 கொடுக்கும். இதில் 200. ஸோ அதெல்லாம் 300 இதில். அது இன்னொரு 100 எப்படி நீங்கள் கிளிக் பண்ணேன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இஃப் நீங்கள் தெரிஞ்சால் ஓகேலா. நான் ஜஸ்ட் தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஈவெண்ட் இருக்குல்ல ஏசி மிலானோட ரவுண்ட் 1ல் உங்களுக்கு அது ஜிபி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் தான் உங்களுக்கு இதில் அந்த ட்ரைனிங் பாஸ் அந்த 5 ஸ்டார் ஆர்டர் இருக்குல்ல 10,000 அடி கிடைக்கும். அப்புறம் ரவுண்ட் 3ல் தான் அந்த 50 காயின்ஸ் சாரி மை மிஸ்டேக். ரவுண்ட் 3 இல்லை ரவுண்ட் 2லே தான் ஃபஸ்ட்டு எய்ம் டு வின் கிடைக்கும். ரெண்டாவது எய்ம் டு வின்னில் தான் 50 காயின்ஸ். அந்த 50 காயின்ஸில் நீங்கள் சென்ட்டாக 50 காயின்ஸ் கிடச்சிருவாங்களா. அது ஜஸ்ட்டு நீங்கள் கேம்லாம் விளாட தேவையில்ல. இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் யார் ஃபஸ்ட்டு கோல் போடுறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக வின். லைக் அதான் நம்மளா கோல்டன் ரூல் விளாட மாட்டோமா, அந்த மாதிரி தாங்க. அந்த கோல்டன் ரூலில் இந்த கான்செப்ட் எப்படி நம்ம டீம் ஆப்போனண்ட் நம்ம விளாடுவோம். யார் ஃபஸ்ட்டு கோல் பண்ணுறாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக வின். அதே மாதிரி தான் இந்த 3 ரவுண்டும். ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் இப்போதைக்கு அது இருக்குது, விளையாக்கிட்டாங்க. ரவுண்ட் 3 தான் அடுத்த வாரம் தேர்ஸ்டே விளையாடும். அது தெரில அந்த மாதிரி நார்மலாக ஒரு கோல் போட்டு தைக்கிற மாதிரியா என்ன அந்த கோல்டன் ரூல் மாதிரியானு அதை நம்ம அடுத்த வாரம் அப்படி இல்லை பார்ப்போம். ஸோ அப்படிலாம் வரும். ஸோ அதான் இதெல்லாம். ஸோ புதுசாக என்னென்ன பாயிண்ட்ஸ் படி பார்த்தா அதே ப்ளே தான் அந்த வாக்கின்ஸும் இன்னொரு ஆள். ஆனால் ஆப்பி கப் தூக்கிட்டானே அவனையும் அவ்வளோதான். வேறு சொல்லுது அந்த நீங்கள் ஸ்டேடியம்லாம் கொஞ்சம் உங்களோட ஹெலோவீன் டீமோட டிசைன்லாம் இருக்குது கைஸ். நீங்கள் போயிட்டு எடுக்கலாம் காசு இருந்துச்சுன்னா. எங்கே 90 தான் இருக்குது. நான் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ பாருங்க. ஸோ இந்த ஹெலோவீனோட நீங்கள் அந்த டேர்ம் அந்த ஸ்டேடியமோட வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி கைஸ்லாம் பண்ணாலும் கொஞ்சம்லாம் லுக்ஸ் நைஸ். அதுக்கப்புறம் பாருங்க இந்த நீங்கள் கோல் போட்டதுக்கப்புறம் வர அந்த கீழே காட்டுற அனிமேஷனுக்கு அப்புறம் கிக் ஆஃபில் வர அந்த அனிமேஷன்லாம் இருக்குது கைஸ்லாம். 200 150லாம் இருக்குது. 50 இருக்குது. 50 தான். this one 50 கைஸ். இது பேசிக்கலாம். இது வாங்கணும்னா நாட் இதில் ரொம்ப அவசியம் இல்லை. ஜஸ்ட் அழகு இருக்குதோ. நீங்கள் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. ஐ லைக் திஸ் ஒன்லாம். இது நீங்கள் அந்த ஹெலோவீன் ஈவெண்ட் அப்போ நீங்கள் விளாண்டா அது ஃபஸ்ட்டு நம்ம இருக்கோம்.
கிக் ஆஃபில் நம்ம இதை பார்ப்பீங்க. நீங்கள் விளாண்டதா இதுவே நீங்கள் இதை விளாண்டுச்சுன்னா அது காட்டும், அப்புறம் ஜோக்காக இருக்கும் அது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் வாங்குங்க. அப்புறம் பேக்ஸ் வை பார்த்தா இந்த சாரீஸ் கார்டில் கேட்காங்க. சாரீஸ் லிவர்பூல் கார்ட், அப்புறம் பவர் நெட்வொர்க், அதுக்கப்புறம் ரியல் மேட்ரிட் பிளேயர் தான் ஃபெர்னாண்டோ. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பிளேயர் ஆஃப் த வீக்கில் பார்த்தா அதுலேயும் நேஷ்னல் இவனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 4 பேர் ஷாக் ஆகிருப்பீங்க. எப்படி ஒரு சென்டர் பேக் பிளேயர் எப்படி சென்டர் ஃபார்வர்டில் இருக்குன்னு நீங்கள் ரீசனாக பார்க்கலாம். பர்சலோனா கேமில் சென்டர் ஃபார்வர்ட் விளாண்டுருப்பார். ஸோ அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால ஒரு கார்ட் நல்லா வந்திருக்கும். ஸோ அதனால் சென்டர் ஃபார்வர்ட் பிளேயர் கார்ட் அவர் காட்டும். ஆனால் கைஸ் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்பெயின்லேயே சென்டர் ஃபார்வர்ட் கிடச்சனால அந்த பர்சலோனா பிளேயர் நான் ஜஸ்ட் அவனை இது ட்ரை பண்ணி பார்த்தலாம் பாருங்க. அந்த கார்ட் சென்டர் பேக்கும் விளாட முடியும், சென்டர் பேக்கும் விளாட முடியும், சென்டர் ஃபார்வர்ட்டும் விளாட முடியும். நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி எனக்கு தெரிஞ்சு பிகாஸ் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் சென்டர் பேக் நாட் குட்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் பாருங்கள் அதோட ஸ்டைல் பாருங்கள். ஃபஸ்ட் இந்த பாக்ஸ் நம்மளே அட்டாக்கர்ஸ் தான் மெயின்லாம். ஸோ அட்டாக்கர்ஸ் நீங்கள் அவங்களோட ஸ்டாட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் அவ்வளோ குறவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் டிஃபென்ஸ் இருக்கும்ல வேறு டேக்கிலிங்லாம் பாருங்கள் ஜஸ்ட் 83, வேறு ஜஸ்ட் 18 தான், வேறு 93. ட்ரிபிள் கூட அவ்வளோ இல்லை. கீழே ஜஸ்ட் பேசிக் கார்ட்ஸ். பட் யாருக்கு பேக் பாருங்களா. பட் நான் யூஸ் பண்ணுறேன். நான் சில டைம் எனக்கு எப்போ இது இருக்கோ நான் அவனை சென்டர் பேக் ட்ரை பண்ணி பார்ப்பேன். சென்டர் பேக்கும் நல்லா தான் இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த கார்ட் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் சென்டர் ஃபார்வர்ட். ஓகே, அது உங்கள் விருப்பம், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் வேறு அது இருந்துச்சு இவ்வளோ தான் போகலாம் அப்டேட். நான் இன்றைக்கி சொல்லியிருப்பேன் நான் டிவிஷன் விளாட போகிறேன்னு. அதை நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஜஸ்ட் அப்டேட் மட்டும்தான். என்ன ஃபுட்பால் அப்டேட் லேட்டாக தான் பண்ணுறேன். சாரி காய்ஸ், இது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ தான் யூடியூப் சேனல் திறந்தேன்னா இது. பட் நீங்கள் ப்ளீஸ் வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட் வீடியோ போட்டிருக்க அவ்வளோ வாய்ஸ் கணக்கு கேட்காது. ஸோ அது விட்டுட்டு இந்த 2-3 வீடியோக்கு வாங்க. ஏற்கனவே நான் ரீசனாக வீடியோ போட்டிருப்பேன், 3ஆவது வீடியோ. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். ஸோ சரி, முடிக்கிற மணிக்கு இந்த இது பின்னாடி பார்த்துட்டு போயிடுவோம். பெனால்ட்டியில் ஏதாச்சும் அந்த பிளேஸ் இதெல்லாம் முடிச்சு பாண்டில் பேருக்கு வந்துட்டாங்க. உங்களோட என்ன லேப்னு சொல்லி காமெண்ட் சொல்லுங்கள். நாளைக்கு நான் முடிச்சேன்னா 13 லேப் வரும். இந்த ராகுலோட கட்டுக்கும் வாங்க. இந்த டெய்லி கேம் பாக்ஸ் வச்சு ப்ளே பண்ணேன். எனக்கு மோஸ்ட்லி நம்ம 3 இது எடுத்துட்டாங்கன்னா 2 திருப்பி எக்ஸ்ட்ரா விடுவாங்க. ஆனால் இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஸோ 3 கிடச்சிச்சு எனக்கு. ஸோ 1-2 பிளேயர்லாம் எனக்கு தெரிஞ்சு அடுத்தது கண்டிப்பாக சைமன்ஸ். பிகாஸ் கொனாமி ஏட்மி ஏதோ சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இட்ஸ் ஓகே. பட் எனக்கு லக்கில் 3ஆவது ஸ்பின்லேயே எனக்கு இந்த ஃப்ரங்க் கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் என்ன தெரியும் 5 இதில் நான் அன்லக்கி பிக்ஸ். எனக்கு கண்டிப்பாக மொதல் பிளேயர் கிடச்சிச்சு இந்த டுக்கு, செகண்ட் இந்த குக்கரியில் கிடச்சிச்சு, தேர்டு தான் அதுக்கப்புறம் தரில் பார்த்து யாருன்னு. ஸோ உங்களோட யார் இதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பின்னில் உங்களுக்கு யார் பிளேயர் காட்டின்னு சொல்லி காமெண்ட் சொல்லுங்கள். அதையும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த மோஸ்ட் நிறைய அப்டேட்க்கு அப்கமிங் வீடியோஸ் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe to my channel. Thank you guys. Bye.